பசங்களா 9th ஸ்டாண்டர்ட் ஐசிடில 5வது பாடம் கணினியில் செய்முறை பாடசாலை. இந்த பாடத்துல ஒரு புதிய சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பற்றி படிக்கலாம். நீங்க 8th நிறைய சிமுலேஷன் சாஃப்ட்வேர் படிச்சிருப்பீங்க. அதே போல 9th நாம இன்னைக்கு ஒரு புதிய சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பற்றி தான் படிக்க போறோம். நீங்க உங்க சமூக அறிவியல்ல ஜியோகிராஃபில 2வது பாடம் காலத்தின் முத்திரைகள் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதில் எதை பற்றி படிச்சீங்க? புவியின் மேற்பரப்பு, உட்பகுதி, புவி தகடுகள் இதையெல்லாம் பற்றி படிச்சிருக்கீங்க. அதாவது கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முதல்ல ஒரு பெருங்கடலும் ஒரு பெருங்கண்டமும் புவி தகடு மட்டும்தான் இருந்தது. இந்த பூமியோட அடிப்பகுதி குழம்பு வடிவத்தில் காணப்படுது. இது எப்பொழுதும் தொடர்ச்சியாக அசைந்து கொண்டிருக்கும் பண்புடையது. அப்ப இந்த புவி மேற்பரப்பும் புவி தகடும் தொடர்ச்சியான நகர்தலுக்கு உட்பட்டு அது பல புவி தகடுகளா மாற்றமடைஞ்சது. இப்ப இருக்கக்கூடிய புவி தகடுகளை பற்றியும் படிச்சிருக்கீங்க. இதுல பெரிய புவி தகடு எது? பசிபிக் புவி தகடு. இந்த புவி தகடுகளுக்கு ஒவ்வொரு புவி தகடுக்கும் எல்லை இருக்கு. இது விளிம்புகள்னு சொல்லி படிச்சீங்க. அடுத்த புவி தகடு துவங்கும். ஒரு வருடத்தில் சராசரியாக 2 முதல் 12 சென்டிமீட்டர் வரை வேகத்தில் இந்த புவி தகடுகள் நகர்கிறது அப்படின்னு சொல்லியும் படிச்சீங்க. பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முதல்ல இந்த புவி தகடுகளின் இடம் எங்கிருந்தது, நகர்ந்து இப்போ இந்த புவி தகடுகளின் இடம் எங்க அமைந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாம் பற்றி தெளிவா படிச்சுட்டு உண்டு. நீங்க இந்த பாடத்தை படிச்சப்ப புவியின் மேற்பரப்பை பற்றியும் புவி தகடுகளை பற்றியும் கற்பனையான ஒரு சித்தரிப்பு உங்க மனசுல இருக்கும். இந்த கற்பனையான சித்தரிப்பை நமக்கு காட்சி வடிவில் இந்த ஐசிடியின் துணையோட நமக்கு படிக்கலாம். அதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிமுலேஷன் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் ஜிப்ளேட். அப்ப நம்ம இன்னைக்கு படிக்க போற சாஃப்ட்வேர் எதை பற்றினது? ஜிப்ளேட். சரி, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த சாஃப்ட்வேரை பற்றி படிக்க போகிறோம்? ஜிப்ளேட்ஸ். இதில் எதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம்? புவித்தகடுகளின் தோற்றம், புவித்தகடுகளின் உருமாற்றம், வெவ்வேறு காலகட்டங்களில் புவித்தகடுகளின் இடமாற்றம், இதையெல்லாம் சிமுலேஷன்கள் வழியாக படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற சாஃப்ட்வேர் இது ஜிப்ளேட்ஸ் இல்லையா? இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக அப்ளிகேஷனில் எஜுகேஷன், அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜிப்ளேட்ஸ் இருக்கா? இன்ட்ராக்டிவ் விஷுவலைசேஷன் ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ், இதை கிளிக் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், அப்ளிகேஷன், எஜுகேஷன், ஜிப்ளேட்ஸ். இப்போ ஒரு விண்டோ வந்திருக்கு இல்லையா? இதுதான் மெயின் விண்டோ. இதை நமக்கு மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இந்த குளோப் இருக்கு இல்லையா, அதாவது பூகோளம், இதில் நமக்கு கண்டங்களை காட்சிப்படுத்தலாம், அதாவது புவி தகடுகளை காட்சிப்படுத்தலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் உட்படுத்தியிருக்காங்க. இனி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இதில் உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்காக மெயின் மெனுவில் இருக்கிற ஃபைல் மெனுவில் ஓப்பன் ஃபீச்சர் கலெக்ஷன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணணும்னா ஒரு விண்டோ வருது இல்லையா?
இதில் ஹோமில் ஜிப்ளேட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஜிப்ளேட்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணினா அதற்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் ஷேப் ஃபைல் இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். அதற்குள்ளே இவ்வளோ ஃபைல்ஸும் இருக்கும். இதை எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்காக Ctrl+A ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆயிரும். அதற்கப்புறம் ஓப்பன் கொடுக்கலாம். இப்போ லேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்டோ திறந்து வந்திருக்கும். ஒருவேளை இந்த லேயர் விண்டோ இங்கே வரல அப்படின்னா மெனு பாரில் இருக்கக்கூடிய விண்டோ மெனுவில் கிளிக் பண்ணணும். அப்படின்னா ஷோ லேயர்ஸில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அந்த லேயருங்கிற விண்டோ திறந்து வரும். சில நேரங்களில் இந்த விண்டோ கீழே டாஸ்க் பாரில் ஹைடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இது கீழே இங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர்ஸ் விண்டோவை நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த குளோபில் இந்த கண்டங்களினுடைய அதாவது புவி தகடுகளின் எல்லைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த குளோபை மவுஸை பயன்படுத்தி நமக்கு நகர்த்த முடியும். இங்கே எல்லைகள் மட்டும்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கண்டங்களை பல்வேறு நிறங்களில் காட்சிப்படுத்த நமக்கு முடியும். இந்த லேயர் விண்டோவில் இரண்டாவது காணப்படக்கூடிய C10 ETEL ESR 2012ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற அந்த முக்கோணத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் பாலிகன் அப்படிங்கிறதுல டிக் மார்க் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த எல்லா கண்டங்களும் பல்வேறு நிறங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் காணப்படக்கூடிய புவி தகடுகள் தான் இவை. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த மவுஸை பயன்படுத்தி இந்த குளோபை மூவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன செய்யலாம்? அப்படி மவுஸை பயன்படுத்தி மூவ் பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மவுஸை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த குளோபையும் நமக்கு ஈஸியாக நகர்த்த முடியும். இனி அடுத்து கண்டங்கள் உருவான காலகட்டத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ காணப்படக்கூடிய இந்த கண்டங்கள் புவி தகடுகள் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அப்புறமா இந்த புவி தகடுகள் நகர்ந்து இப்போதைய நிலையை எப்படி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த சிமுலேஷன் மூலமாக பார்க்கலாம். அதற்காக இதில் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் வருடங்களுக்கு முதல்ல இந்த புவி தகடுகள் எப்படி இருந்தது, இப்போ இங்கே குறைஞ்சு வருது. 200 மில்லியன் வருடங்களுக்கு முதல்ல இந்த புவி தகடுகள் எங்கே இருந்தது, இந்த கண்டங்கள் எங்கே இருந்தது, இப்போ அவை மெதுவாக நகர்ந்து வர்றதை பார்க்கலாம். இந்தியாவினுடைய புவித்தகடு நகர்ந்து வர்றதும் இதில் பார்க்க முடியும் நமக்கு. இங்கே MA அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும், அதாவது மெகா ஆனம். மெகா ஆனம் அப்படின்னா 1 மில்லியன் வருடம். இப்போ இது இங்கே குளோபு வடிவத்தில் காணப்படுது. இங்கே கீழே வியூ மோட் இருக்கும், ரெக்டாங்குலர் மோட். இப்போ இந்த மேப்பு ஒரு ரெக்டாங்குலர் வடிவத்தில் காணப்படுது. அடுத்தது மெர்காட்டர் மோட், இது மோல்வீட், இது ராபின்சன் மோட். நமக்கு எந்த மோடில் காட்சிப்படுத்தணுமோ அந்த மோடு நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வரைபடங்களையும் நமக்கு மவுஸ் வச்சு மூவ் பண்ண முடியும். நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற மோடு
3D ஆர்த்தோகிராஃபிக் மோடு தான். இனி அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு என்னென்ன புவித்தகடுகள் காணப்பட்டது, இந்த தகடுகளின் இடம் எங்கிருந்தது, இப்போ நகர்ந்து அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பார்க்க முடிந்தது. நம்ம சமூக அறிவியலில் நிறைய கண்டங்களை பற்றி, அதாவது புவித்தகடுகளை பற்றி படிச்சிருக்கிறோம். பெரிய புவித்தகடு எது? பசிபிக் புவித்தகடு, ஆப்பிரிக்கன் புவித்தகடு, அட்லாண்டிக், அண்டார்டிக் புவித்தகடுகள், இப்படி நிறைய புவித்தகடுகள் காணப்படுது. இவையெல்லாம் நகர்ந்து கொண்டும் இருக்குது. இந்த புவித்தகடுகளின் இயக்கத்தை இனியொரு முறை கூட நமக்கு தெளிவாக பார்க்கலாம். நாம் முதல்ல செய்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெகா ஆனம் அப்படிங்கிற இதுக்கு தொட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ளே த அனிமேஷனில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த புவி தகடுகளின் அசைவை நமக்கு பார்க்க முடியும். இந்த அசைவின் வேகத்தை நமக்கு கூட்டவும் குறைக்கவும் செய்ய முடியும். இப்போ இந்த அசைவின் வேகத்தை நமக்கு மாற்றி கொடுக்கலாம். அதற்காக வியூ மெனுவில் கான்ஃபிகர் டெக்ஸ்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் கிளிக் பண்ணுவோம். எனேபிள் டெக்ஸ்ட் ஓவர்லேங்கிறதுல டிக் மார்க் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் டெசிமல் பிளேசஸ் டு யூஸுங்கிறதுல 2ன்னு இருக்கும். இதை நாம் 1 மாற்றிக்கலாம். இனி ஓகே கொடுத்துருவோம். இப்போ நமக்கு இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்க்கலாம். முதல்ல இருந்த அசைவை விட புவித்தகடுகளின் அசைவின் வேகம் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதை நமக்கு சேவ் பண்ணவும் முடியும். எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைல் மெனுவில் சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் அல்லது சேவ் ப்ராஜெக்ட் இதில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா எங்கே நமக்கு இதை சேவ் பண்ணணுமோ அந்த பிளேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் ஃபைல் நேம் கொடுக்கலாம். இங்கே இப்போது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இனி சேவ் கொடுத்தாச்சு அப்படின்னா இது ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாக சேவ் பண்ணப்படும். இதை இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இங்கே இந்த ஃபைல் சேவ் ஆகி இருக்குது. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபைல் ஓப்பன் ஆகி வர்றது ஜிப்ளேட் சாஃப்ட்வேரில் தான். இதை நமக்கு வீடியோவாகவும் சேவ் பண்ணலாம். இப்போ நாம் படித்தது புவி தகடுகளை பற்றி. புவி தகடுகள் மட்டுமல்ல, இது போன்ற நிறைய ஃபீச்சர்ஸை நமக்கு இதில் உட்படுத்த முடியும். எவையெல்லாம் தெரியுமா? முதல்ல எரிமலைகள்.
ஏராளமான எரிமலைகள் இந்த புவித்தகட்டில் காணப்படுது. இதை எப்படி காட்சிப்படுத்தலாம், இதை பற்றியும் பார்க்கலாம். அதற்காக ஃபைல் மெனுவில் ஓப்பன் ஃபீச்சர் கலெக்ஷன், அதில் Gplates ப்ராஜெக்ட், கிரியேட்டிங் ஃபீச்சர்ஸ், இதில் volcanoes.gpmlங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை ஓப்பன் செய்யலாம். இப்போது நிறைய மஞ்சள் புள்ளிகள் இதில் பார்க்க முடியும். இதனுடைய அளவை கொஞ்சம் பெருசாக்கி பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எரிமலைகளை பார்க்கலாம். வரிசையாக நிறைய எரிமலைகள் இருக்குது. இந்த எரிமலைகள் அதிகமாக காணப்படுறது பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. கடலை சுற்றிலும் ஒரு நெருப்பு வளையம் போல் இது தென்படுது. ஜூம் பண்ணி பார்த்தா நல்ல தெளிவாக இதை பார்க்க முடியும். இதை படங்களாக நமக்கு சேவ் பண்ண முடியும். எரிமலைகளை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இதை நமக்கு சேவ் பண்ணலாம். இதை படமாக எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்காக நாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்கிற மெனுவை எடுத்து அதில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட்டை பயன்படுத்தலாம். இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் எக்ஸ்போர்ட் சிங்கிள் ஸ்னாப்ஷாட் இன்ஸ்டன்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆட் எக்ஸ்போர்ட் அதில் கிளிக் பண்ணிக்குவோம். ஆட் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இரண்டாவதாக காணப்படக்கூடிய ப்ரொஜெக்டட் ஜியோமெட்ரிஸ் அண்ட் ராஸ்டர்ஸ் இதில் கிளிக் பண்ணணும்னா கீழே இந்த ஃபைலினுடைய ஃபார்மேட் இருக்கும். இது SVG ஃபார்மேட். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பகுதியில் ஃபைல் நேம் கொடுக்கலாம். இங்கே ஃபைல் நேம் வல்கேனோ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற லொக்கேஷன் கூடி நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். இந்த பிக்சர் வல்கேனோ SVGங்கிற பெயரில் இங்கே சேவ் ஆகியிருக்கும். இதுபோல் நமக்கு ஒரு வீடியோவாகவோ அல்லது இமேஜாகவோ இந்த ஃபைல்ஸை சேவ் பண்ண முடியும். புவித்தகடுகளையும் எரிமலைகளையும் காட்சிப்படுத்தும் முறைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன குட்டீஸ், இந்த வகுப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லையா? பூமியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.